தாவேகா தலைவர் விஜய் இந்த தேர்தல்ல கோட்டையை பிடிச்சிருவாரா? தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வேற லெவல் வரவேற்பு இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு எழுச்சி தெரியட்டும் அப்ப வர்றேன் அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு எழுச்சி கண் கூட தெரியுது. முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் முதல்வராகிறதுக்கு இவங்களோட ஓட்டு மட்டுமே பத்தாது. இன்னும் நம்ம மக்கள் பெரும்பாலும் திமுக இல்ல அதிமுக அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்காங்க. இதை நான் மட்டும் சொல்லல, சமீபத்துல வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே கூட இதைத்தான் சொல்லுது. முதல் 2 இடங்கள்ல திமுகவோ இல்ல அதிமுகவோ இருக்கும். ஆனா 3வது இடத்துல கண்டிப்பா தாவேகா தான். தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவே சாதாரண விஷயம் கிடையாது. நான் இப்படி சொல்றதுனால என் மேல கோவப்படக்கூடிய தாவேகா தொண்டர்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. அப்போ மறுபடியும் திமுக ஆட்சி தானா? அதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. ஒருவேளை திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா அதுக்கு காரணமா இருக்க போறது திமுக தொண்டர்கள் மட்டும் இல்ல, தாவேகா தொண்டர்களும் தான். ஏன் சொல்றேன்னா, இங்க திமுக ஆதரவு வாக்கு, திமுக எதிர்ப்பு வாக்குன்னு 2 இருக்குன்னு வச்சுப்போம். திமுக ஆதரவு வாக்கு கண்டிப்பா திமுகக்கு போவோம். ஆனா திமுக எதிர்ப்பு வாக்கு தாவேகா, நாம் தமிழர், அதிமுக இப்படி பல கட்சிகளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால நம்ம யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு ஓட்டு போடுறோமோ அவங்களே மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தல்ல யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுறதை விட திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுறதுக்காக அதிமுகவுக்கு ஓட்டு போடணுங்கிறது காலத்தோட கட்டாயம். அதுக்காக ஒரு மதவாத கூட்டணிக்கா ஓட்டு போட முடியும்? அப்படின்னா நான் சில விஷயங்கள் சொல்றேன். திருப்பதி பெருமாளுக்கு உண்மையாவே சக்தி இருந்தா உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டாங்க கனிமொழி. இந்து திருமணங்கள்ல சொல்லப்படுற வேத மந்திரங்கள்லாம் ஆபாசமானதுன்னு சொன்னாரு ஸ்டாலின். இன்னும் ஒரு படி மேல போய் சனாதனத்தையே ஒழிக்கணும்னு சொன்னாரு உதயநிதி. இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான், இது மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இதெல்லாம் சொன்னவங்க மதச்சார்பற்றவங்க. தன்னோட மதம் தனக்கு உயர்ந்ததுன்னு சொல்றவங்க மதவாதிகளா? முதல்வரோ பிரதமரோ ரொம்ப அடிப்படையா எல்லா மக்களையும் ஒன்னா பார்த்து அவங்க கொண்டாடக்கூடிய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றதுங்கிறது அடிப்படையான விஷயம். நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப வரைக்கும் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா? நீங்க என்னதான் குற்றச்சாட்டு சொன்னாலும் நம்ம பிரதமர் அவர்கள் இந்த விஷயத்துல பாகுபாடு பார்க்காம நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எல்லா பண்டிகைகளுக்கும் தவறாம வாழ்த்து சொல்றாருங்கிறத மறுக்க முடியாது. ஆனா பாருங்க, அவரு மதவாதி, நம்ம முதல்வர் மதச்சார்பற்றவர். பாஜகவை மதவாத கட்சின்னு சொல்றது மூலமா தன்னை நடுநிலையா காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதே தவிர இங்க உண்மையான மதவாத கட்சி திமுக தான். அப்போ தமிழ் மற்றும் தமிழ்நாட்டுக்கு எதிரான பாஜகவோட போக்கு? தமிழ்னு தமிழை வச்சே அரசியல் செய்யக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் தமிழுக்கு செஞ்சதென்ன? அவர்னால தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து கூட சொல்ல முடியல. ஏன்னா தமிழ் புத்தாண்டு என்னைக்கு அப்படிங்கிறதுலயே அவர் குழப்பம். அதனாலயே தை ஒண்ணுக்கும் வாழ்த்து சொல்லல, சித்திரை ஒண்ணுக்கும் வாழ்த்து சொல்லல. இதுவே ஓணம் பண்டிகைக்கு கேளுங்க, அழகா மலையாளத்திலேயே வாழ்த்து சொல்லுவாரு. என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு இருதயம் நிறைஞ்ச ஓணாசம்சகள். ஆனா பாருங்க, அப்துல் கலாமை மறுபடியும் குடியரசுத் தலைவராக்க முயற்சி பண்ணது பாஜக, எதிர்த்தது திமுக. இப்ப கூட தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசுத் தலைவராக்கினது பாஜக, அவரையும் எதிர்த்தது திமுக. ஆனா உங்களுக்கு அப்ப கூட பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுது, திமுக தமிழ்நாட்டுக்காக செயல்படுது. எப்படி? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திய வரலாற்றுல இதுவரைக்கும் எந்த பிரதமருமே பண்ணாத அளவுக்கு தமிழ் தமிழ் தமிழ்னு எங்க போனாலும் தமிழை பத்தி உயர்வா பேசிட்டு இருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். நீங்க உடனே தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ தமிழ் பேசுறாருன்னா தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறதுக்காக பேசுறாருன்னு சொல்லலாம். எதுக்கு வெளிநாடுகள்ல போய் கூட தமிழை பத்தி பேசணும்? இவங்க போடக்கூடிய இன்னொரு நாடகம் ஹிந்தி எதிர்ப்பு. இவங்க ஹிந்தியை எதிர்க்கணும்னா முதல்ல இதுக்கெல்லாம் மூல காரணமான காங்கிரஸ் எதிர்க்கணும். அதை பண்ணுவாங்களா? எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டுக்கான மத்திய அரசோட நிதி அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட இப்போ பல மடங்கு அதிகமா வருதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இவங்க தாம் மேல இருக்க குறைய மறைக்கிறதுக்காக அடுத்தவங்களை மதவாத கட்சி, தமிழ் விரோத கட்சி அப்படிங்கிற வார்த்தைகள் மூலமா நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயாவது நம்ம ஏமாறாம இருப்போம். சரி, இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? அதை நான் மட்டும் சொல்லல, இவங்களும் சொல்றாங்க, நீங்களே கேளுங்க. உங்கள் வாக்கு என்பது உங்கள் உரிமை. உங்கள் வாக்கு என்பது இந்த நாட்டின் சொத்து. உங்கள் வாக்கை வீணாக்கி விடாதீர்கள். வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தால் அது எதற்கும் உதவாது. அவர்களும் வெற்றி பெற மாட்டார்கள். உங்கள் வாக்குகள் வீணாகி போய்விடும். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய முடியும்.